லெமன் சாதம் எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறோம், டெய்லி குழம்பு வச்சு அலுப்பாக இருக்குது. அதனால் இன்றைக்கி லெமன் சாதம் செய்ய போகிறோம். எப்படி லெமன் சாதம் செய்யணும்னு பார்ப்போம். என்னோடய ஸ்டைலில் லெமன் சாதம் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1/2 கிலோ அரிசிக்கு 2 லெமனு, ஒரு 5 காஞ்ச மிளகா, நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு லெமன் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. லெமன் சாதத்துக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம், பட்டை மிளகா போட்டுக்குவோம், கடலைப்பருப்பு போட்டுக்குவோம், நிலக்கடலை போட்டுக்குவோம், கருவேப்பிலை போட்டுக்குவோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம், லெமன் 2 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கும். சூடாக இருக்குது, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். சாதத்தில் கட்டிக்கும். இந்த பாருங்கள், லெமன் சாதத்துக்கு கொட்டி கிளறிக்க வேண்டியதான். ஈஸியாக செய்ய வேண்டியதான். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போயில நம்ம செய்ய வேண்டிய இன்றைக்கி. ஏன்னா அலுப்பாக இருக்குது, குழம்பு செய்யலை. டெய்லி குழம்பு சாதமே செஞ்சு சிரமமாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கும். இப்போ போட்டால் தான் வாசமாக இருக்கும். சூடாக இருக்குல்ல, பெருங்காயத்தூள். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோம். லெமன் சாதம் சாப்பிட வாங்க.